ஹாய், நான் தான் உங்க கபிலண்ணன். இப்ப வந்து GTA சாம்ப் கேங் வார் பார்த்துட்டுருக்கோம். இப்ப வந்து பெல்லா ஸ்ட்ரீட்டுக்கும், குரோவ் ஸ்ட்ரீட்டுக்கும் இப்ப வந்து நடந்துட்டுருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, கார்ல ஏறியாச்சு. ஸ்மோக்கும், ஸ்வீட்டும் இப்ப ஏறி போயிட்டுருக்கோம். பெல்லா ஸ்ட்ரீட்டும், கே குரோவ் ஸ்ட்ரீட்டும் இப்ப கேங் வார் ஃபைட்டு. அதுவும் மல்டிப்ளேயர்ல எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ போய் இப்போ போங்க எவனா மாட்டுறாங்களான்னு பாருங்க. இப்போ நீங்கள் வந்து இதில் டெத் மேட்ச்னு ஒன்று இருக்குது, கேங் வார்னு ஒன்று இருக்குது. கேங் வார் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆடலாம். இப்போ பாருங்கள், கேங் வார் தான் நம்ம போட்டு ஆடிட்டுருக்கோம். நம்ம சேட்லாம் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். கேங் வாரில் சேட் பண்ணோம்னா சும்மா அதிரடியாக இருக்கும். கார்லலாம் நிறுத்திட்டு சும்மா கெத்தாக நின்றுட்டு அப்படியே கெத்தாக போயிட்டு அப்படியே சுடலாம். இப்போ பாருங்கள், நிறுத்தியாச்சு காரை. இப்போ யாராவது சுட பார்க்குறோம். எவனா இருக்கானா? மலா சீட்டுக்காரன் எவனா வருவான்னு நினைக்கிறேன். நிறுத்திருக்கேன். நிறுத்த போகிறேன். பார்க்கிங் பண்ண போகிறேன். பார்க்கிங் பண்ணிட்டேன். நிறுத்தியாச்சு. இப்போ காமிச்சிட்ருக்கு பாருங்க. எவனா வரானான்னு பார்த்துட்ருக்கேன் நான். இப்போ எவனும் வரல. சுற்றி சுற்றி பார்க்க பார்க்க ஒன்றும் இல்லையே. இப்போ எவனும் வரமாட்டேங்கிறான். காணும். அப்பப்பா சரி, இப்போ இன்னும் பார்த்துட்ருக்கேன். கொஞ்ச நேரம் அப்புறம் இப்போ பாருங்க. இந்த வந்துட்டான் ஒருத்தன், செத்துட்டான். என் கையில் மாட்டினான், செத்துட்டான். இப்போ ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபாலோ பண்ணிட்டு போனோம். இப்போ இல்லை, வருவானா இல்லையான்னு தெரியல எனக்கே. என்ன பண்ணும்? சரி, பார்ப்போம். இப்போ நான் பார்த்துட்ருக்கேன் வருவானுங்களா இல்லையான்னு. இந்த வந்துட்டானுங்கயா. இப்போ இறங்கி ஷூட் பண்ணுறது தான் வேலை. நம்மகிட்ட கன் இல்லை, அதனால் சும்மா கை ஃபைட்டே அப்படியே அடித்து நம்ம ஸ்வீட்டும் நம்மளும் ஸ்மோக்கும் சும்மா கெத்தாக கலப்பலாம். நான் தான் ஸ்வீட்டு. இப்போ நான் போயிட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், ஸ்மோக் கிட்ட சேட் பண்ண சொல்ல போகிறேன். இப்போ துவம்சம் பண்ணணுண்டா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம துவம்சம் பண்ண போகிறோம். பேசிகிட்டு இருக்கான். ஒன்றும் யாரா இவனுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். நான் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ யாரா இவனுங்க பேசிகிட்டு இருக்கோம். ஃபைட் பண்ணலாமா வேணாமா? இப்போ போயாச்சு, ஃபைட் பண்ணணும்னு சேட் பண்ணிட்டேன். நானும் ஸ்மோக்கும் போய் இப்போ அதிரடியில் இறங்க போகிறோம். சும்மா மங்காத்தாடா அப்படின்னு போய் ரெண்டுத்தையும் அடிக்க போகிறோம். அவங்க பாருங்கள், அசிங்கமாக சொல்கிறாங்கள, நீங்கள் செத்துட்டானுங்க. பாருங்கள், குண்டன் சாவுறான், பருப்பு வாங்குறான்ப்பா, பல்ப்பு. இப்போ பாருங்க, அவன் பாருங்க என்னமா அடி அடிக்கிறான். ஸ்மோக்கு சும்மா மங்காத்தாடா அப்படின்னு மங்காத்தா மாதிரி குத்துன்னு குத்துறான். இதில் உங்களுக்கு வந்து மோடில் சேஞ்சஸில் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ ஃபைட் மோடு கூட மாற்றிக்கலாம். இப்போ நான் பார்த்துட்ருக்கேன் பாருங்கள். ஃபைட்னா என்னமா ஃபைட்டு பாருங்கள். இவனுங்க அடி நான் அடித்து துவம்சம் அடிக்கிறானுங்க. இப்போ நான் பண்ணிகிட்ருக்க வந்து ஏற்கனவே இந்த வீடியோ எடுத்துட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு கமெண்ட் மட்டும் கொடுத்துட்ருக்கேன். அதுதான் ஏற்கனவே இந்த வீடியோ எடுத்து கீழே வார்த்தைலாம் போட்டிருக்கேன். இப்போ கமெண்ட் மட்டும் கொடுத்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள், குனிஞ்சு சண்டை போடலான்னு இருக்கோம். கன் எடுத்தாச்சு. அவனை சுட்டு காலி பண்ணணும். பாருங்கள், ஓடிட்டான். கார் எடுத்து பயந்துட்டு என்னமோ பயந்து ஓடிட்டான் பாருங்கள். இப்போ அவனை ஃபாலோ பண்ணுறது தான் இப்போ நம்ம வேலை. இப்போ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். பாருங்கள், சேசிங் தான் இது. நம்ம பின்னாடி ஸ்பீட் உட்காந்துக்கிட்டு ஸ்மோக் முன்னாடி ஓட்டுறான். நம்ம தான் சுட்டிகிட்ருக்கோம். இப்போ சுட்டிகிட்ருக்கோன்னா இப்போ பாருங்கள் போயிட்டுருக்கோம். சரி, இப்போ பாருங்கள், ஆளே காணும். இப்போ இந்த போயிட்டுருக்கான். இந்த பிங்க் கலர் பிளிப்பில் தெரியுது, அதை போயிட்டுருக்கான். நெருங்கியாச்சு, ஸ்லோவாக போய் நெருங்குறோம். இப்போ பாருங்கள், அது 2 பேர் இறங்கி போகிறானுங்க. இப்போ மெதுவாக சேஸ் பண்ணி அவனை இறங்கி போய் தாக்க போகிறோம். இந்த பேர் சுடுறாங்க பாருங்கள். நான் தான் சுட்டுட்ருக்கேன். இப்போ எஸ்கேப் ஆகிறானுங்க பசங்க. இப்போ ஸ்மோக் வண்டி ஓட்டிகிட்ருக்கான் செம்மையாக. இறங்கியாச்சு 2 பேரும். இப்போ ஸ்வீட்டும் இறங்கியாச்சு. இப்போ நான் இறங்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஓடி போய் எஸ்கேப் ஆகி சுட போகிறான் அவனை. பாருங்கள், கெத்தாக இருக்குது கேம் பிளே. பாருங்கள், எப்படி AK-47லாம் வச்சிருக்க அளவு இவன் என்ன பெரிய பருப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குல்ல. நாக்கில் பிடுங்குது அப்படியே கிடைக்கிற வார்த்தையா.
பாருங்க இப்போ கிளம்பியாச்சு வண்டி எடுத்துகிட்டு. இப்போ திருப்பி ஃபாலோ பண்ணிய வேலை வந்துடுச்சு, போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்க எங்கே இந்த பிங்க் கலர் கிளிப்பே காணும். க்ரோவ் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தான் எங்கேயா சுற்றிட்டு இருப்பானுங்க. அதனால் போய் தேடி பார்ப்போம். சரி, ஸ்மோக்கும் நானும் இப்போ ஃபாலோ பண்ணலாம் சேட் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள் ரெடியாக வந்தால் வருவானுங்க அப்படின்னு சேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பாருங்கள் வருவானுங்களா இல்லையான்னு தெரியலையே. இவனுங்க ஏன்டா இவனை ஃபாலோ பண்ணுறதா நம்ம வேலையாக போச்சு. இப்போ பாருங்க இப்போ நானும் ஸ்மோக்கும் சேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஆளையும் காணோம். ஃப்ரெண்டு அப்படின்னு கத்துறான். எங்கே அப்படின்னு. இல்லை எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்றான். சரி பார்ப்போம் அப்படின்னு நம்ம 2 பேர் நின்றுட்டுருக்கோம். அவனு வரவே இல்லை. சரினா பல்லா ஃபூல்ஸாக இருக்கானுன்னு திட்டுறோம். அப்புறமா இந்த டைமில் தான் வரானுங்க. இப்போ பாருங்க வரப்போறானுங்கடா. க்ரோவ் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கே இவனுக்கு எவ்வளோ பெரிய டைமு. செம்ம தில்லாக இருக்கானுங்க அவனுக்கு பல்லா ஸ்ட்ரீட்காரானுங்க. அவனுக்கு க்ரோவ் ஸ்ட்ரீட்காரங்க சின்ன இடத்த தான் ஆக்கிரமிச்சுக்கிறானுங்க. சான் ஆண்ட்ரியாஸில் சிஜியை வந்து நிறைய இடத்த கவர் பண்ணுறாரு. இப்போ மல்டிப்ளேயர் பாருங்க வந்துட்டானுங்க பசங்க, சுட ஆரம்பிச்சிட்டானுங்க வேறு. இப்போ 2 பேர் சுடணும். இப்போ ஓடி சுட வேண்டியதாக இருக்குது. ஏன் இப்படி பைத்தியக்கார மாதிரி ஓடிட்டே இருக்கானுங்களாம். எவனா ஸ்னைப்பரை வச்சு சுடுவானுங்கன்னு நினச்சி எல்லோரும் ஓடிட்டே இருக்கானுங்க இப்படி. அதனால தான் இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கானுங்க. ஓடிட்டுருக்க வேலை கொடுத்துருக்கானுங்க. பாருங்கள் சுட்டுட்ருக்கானுங்களே. ஸ்மோக்கை சுடுறவங்க அப்படின்னு சேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஓடுறான் பாருங்க ஒருத்தன் எஸ்கேப் ஆகிக்கிட்டு. அவன் எஸ்கேப் ஆகிற தைரியம் அவனுக்கு தான் இருக்குது. பெரிய தைரியம் வச்சுருக்கான். இப்போ பாருங்கள் 2 பேரும் வந்துட்டானுங்க திருப்பி எஸ்கேப் ஆன வழியே. சுட்டுட்ருக்கான். மண்டையை பழக்கான்னு பார்க்குறான். ஆனால் அவன் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான். பாருங்க சாவடிச்சிட்டானுங்க என்னைய. இதுதான்